தமிழ் சினிமாவில் தற்போது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் தலைப்பு ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி விவாகரத்து குறித்துதான். ஒருபுறம் ஜெயம் ரவி தன் குடும்ப நலன் கருதி விவாகரத்து பெறுகிறேன் என்று விளக்கம் அளித்திருந்தாலும், மறுபக்கம் அந்த முடிவுகள் அனைத்தும் தன்னை கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்டது என்று மறுத்துள்ளார் ஆர்த்தி. இவ்வாறு இருதரப்பும் தங்கள் கருத்தை முன்வைக்க, ஜெயம் ரவி தோழியும் பாடகியுமான கெனிஷா தான் இவர்கள் விவாகரத்திற்கு காரணம் என்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. சமீபத்தில் இது குறித்து ஜெயம் ரவி செய்தியாளர்களிடம், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்களை வைத்து பேசாதீர்கள். கெனிஷா எனக்கு ஒரு நல்ல தோழி. வருங்காலத்தில் அவருடன் இணைந்து ஒரு ஹீலிங் சென்டர் தொடங்குவதே என் திட்டம் என்று கூறியிருக்கிறார். இந்நிலையில் பேட்டி ஒன்றில் கெனிஷா தான் யார் என்பதை பற்றியும், ஹீலிங் தெரப்பி என்றால் என்ன என்பதை குறித்தும் விளக்கியுள்ளார். அதில், நான் ஒரு வகையில் தமிழ் பெண் தான். என் அப்பா ஒரு தமிழர், என் அம்மா ஆப்பிரிக்கர். அவர் எஸ்பிபியுடன் சேர்ந்து பாடியிருக்கிறார். என் குடும்பம் ஒரு இசை குடும்பம் என்பதால் எனக்கு இசை மீது ஆர்வம் ஏற்பட்டது. நான் ஹீலிங் தெரப்பிக்காக முறைப்படி உரிமம் பெற்றுள்ளேன். ஆரம்பத்தில் சைக்காலஜி தான் படித்தேன். ஆனால் அது மக்களை குணப்படுத்த போதுமானதாக இல்லை என்று உணர்ந்து பின் ஹீலிங் தெரப்பி பக்கம் வந்தேன். இதில் 8 வகையான நிலை உள்ளது. அதனை முறைப்படி கற்றிருக்கிறேன். தற்போது அதன் மூலம் பலருக்கும் சிகிச்சை அளித்து வருகிறேன். மேலும் என் கரியரே இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. என்னதான் உழைத்தாலும் அதற்கு என்று ஒரு நேரம் காலம் வர வேண்டும். அது என் வாழ்க்கையில் இப்போதுதான் தொடங்கி உள்ளது என்று கூறியுள்ளார் கெனிஷா.